வைகை நதி தென்மதுரை வைகை நதி. பார்ட்னர் மைனி, பார்ட்னர் நில்லுங்க பார்ட்னர். மைனி நில்லு மைனி. அவளை ஏன்டா நிக்க சொல்ற? எதுக்கு அவளை நிக்க சொல்ற? புருஷங்காரன் உடஞ்சு போய் போறான், அப்ப சமாதானப்படுத்த வேண்டியது அவளோட கடமை தானே. அதான் பின்னாடி போறா, அவளை எதுக்கு கூப்பிடுற? ஐயா, நான் அண்ணனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லவே இல்லையே. நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா அப்புறம் அவன் மன்னிப்பு கேட்காம என்னடா செய்வான்? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவான்டா அவன். எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் வந்து பாருங்கடான்னு நிப்பான். ஆனா எதிர்த்து நிக்கிறது சொந்த அக்காலும் தம்பியுமேன்னா அவன் என்னடா பண்ணுவான்? ஐயா, அக்கா என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? நேரம் பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணிட்டா. என்னையா சொல்ற? என்ன பண்ணா? நீ அக்கா வீட்டுக்கு போனியா? நான் அங்க போகாட்டினாலும் எனக்கு தகவல் வரும். என்ன பண்ணாவ சொல்லு. என்ன பண்ணுனான்னு இப்ப வருவா கேளு. உனக்கு கொஞ்சமும் குறையாம தான் அவளும் அவனை மன்னிப்பு கேட்க வச்சிருக்கா. என்னது? உங்க அண்ணே உன்னை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதனால உனக்கு பதமா ஒரு வார்த்தை சொல்றேன் கேளு. சாதாரணமா எல்லா விஷயத்துக்கும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு கொண்டுகிட்டு இருக்கிற நீ இதையும் அப்படியே நினைச்சிட்ட. உன் கல்யாணத்தை பத்தி உனக்குன்னு ஒரு ஆசை கனவு எல்லாம் இருக்கும் சரித்தேன். ஆனா உன்னை விட உன் கல்யாணத்தை பத்தி அதிகமா ஆசைப்பட்டு கனவு கண்டது அவன் தான்டா. நீ ஒரு வேலை பார்த்து அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உன் கல்யாணம் நடந்தப்ப அவன் எப்படி நொறுங்கி போயிருப்பான். நீயாவது காலேஜ் விட்டா வீடுன்னு இருக்கிற ஆளு. ஆனா உங்க அண்ணன் வேலை விஷயமா எத்தனை இடத்துக்கு போக வேண்டி வரும். போற இடத்துல எல்லாம் கேட்கறவங்க கல்விக்கு அவன் என்னடா பதில் சொல்லி இருந்திருப்பான்? இல்ல அத பத்தி இது வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை இந்த வீட்லயோ இல்ல உன்கிட்டயோ பேசியிருப்பானா, கேட்டிருப்பானா? சொல்லு சொல்லு பாப்போம். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல நீ சொல்றிய. இப்ப நீ ஏதாவது ஒரு விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட கேட்டு செஞ்சிருக்கியா? எதுக்குனாலும் ஒரு பிடிவாதம் அடம். நாங்க தான் எல்லாம் உனக்கு பார்த்து பார்த்து ஒன்னொன்னா செஞ்சு வைக்கணும். உனக்கா எதுவும் செஞ்சு கிட தெரியாது. சரி செஞ்சு வச்சாலும் அதுலயும் 1008 கோளாறு சொல்லுவ, சண்டை ஓடுவ. அப்புறம் அவங்க அண்ணன் வந்து ஒரு முறைச்சா சரின்னு அடங்கிடுவ. அப்படி நினைச்சு தாண்டா இதையும் ஏற்பாடு பண்ணிட்டோம். அதையும் கூட உங்க அண்ணன் அவனா பண்ணல, நான் தான் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அடே அரவிந்தனை இப்படியே விட்டா கார்த்தியும் ஒரு வழி பண்ணிடுவான், கஸ்தூரியும் ஒரு வழி பண்ணிடுவான்டா, 2 பேரையும் வாழவே விட மாட்டான், ஏதாவது பண்ணுடான்னு நான் தான் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டேன். என்ன செஞ்சு அந்த கார்த்தியை கழுத்த இருக்கலான்னு பாத்துக்கிட்டே இருந்தான்டா அரவிந்தன். இப்போ உனக்கு ரிசப்ஷன் நடக்கிற கேப்ல நம்ம எல்லாரும் அந்த வேலையில மும்முரமா இருக்கிற நேரம் அவனை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்து தாண்டா ஒண்ணு மண்ணா சேர்ந்தாப்புல ரிசப்ஷன் வைக்கலான்னு பேசணும். அப்படி வச்சுட்டா அவனும் நம்ம கூடயே தானே இருந்தாகணும், வேற வழி இல்ல அவனுக்கு. அதனால தாண்டா இப்படி ஒரு ஏற்பாடையே பண்ணணும். இது கூட கஸ்தூரிக்காக இல்ல, உங்க பெரியம்மாளுக்காகத்தான். ஆளுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் எந்த பிரச்சனையத்தேன்னு நாங்க சமாளிக்கிறது? சரி நீ நம்ம வீட்டு பிள்ளை சொன்னா காட்டுக்கிடுவ அப்படின்னு நினைச்சுதாயா உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டோம். நீயும் மத்த விஷயத்துக்கு அடம் பிடிச்சு பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி இந்த விஷயத்திலையும் பண்ணிட்ட. ஆனா அப்படி செய்யறதுக்கு முன்னாடி 4 பக்கமும் பார்த்து நீ யோசிச்சிருந்திருக்கணும் முத்து. என்கிட்ட சொன்னையா என்கிட்ட கேட்டையான்னு ஒரு வார்த்தை நீ கேட்க முன்னாடி நான் இன்னொன்னு சொல்றேன் காளு. வெண்ணிலா வீட்டுல இருந்து அவங்க அப்பா வந்து உன்னை வெட்ட வந்தப்ப உன் மைனி யாரையும் கேட்டுக்கிட்டா தலைய கொடுத்தா? சொல்லு. தாலி கட்டின புருஷனை கேட்டுட்டு தலையை கொடுத்து உன்னைய காப்பாத்தினாளா, இல்ல வளர்த்த ஆட்சியையும் அண்ணனுங்களையும் கேட்டுட்டு தலையை கொடுத்து உன்னைய காப்பாத்தினாளா? சொல்லுடா, பதில் சொல்லு. நீ கேட்கலாம் இதுக்கும் அதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு. சம்பந்தம் இருக்கு, நான் சொல்றேன் கேளு. நீதான் அன்னைக்கு அந்த பிரச்சனையே பண்ணுன. அப்ப வெண்ணிலா வீட்டுல இருந்து வந்து உன்னைய வெட்டி உனக்கு எதுவும் ஆயிட்டா வீட்டுல இருந்த அவளை யாரும் எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல. பொம்பளை பிள்ளை தனியா இருக்கும்போது அவளால என்ன செய்ய முடியும்னு பேச்சு முடிஞ்சு போகும். ஆனா அதையெல்லாம் தாண்டி அவ தலையை கொடுத்து உன்னைய காப்பாத்தினால, இதனால அவ எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டி வரும்? முதல்ல உன் அண்ணனுக்கு. உன் அண்ணன் இடத்துல வேற எவன் இருந்திருந்தாலும் நீ எதுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணுனன்னு கேட்டிருப்பான். இன்னொன்னு, அவ பிறந்த வீடு ஒழுங்கா இருந்திருந்தா அவளோட 3 அண்ணங்காரனுங்களும் வந்து என் பேரங்கிட்ட சண்டைக்கு நின்று இருப்பாங்க. உனக்கு கட்டி கொடுத்த பிள்ளைய இப்படி பண்ணிட்டே, இதுக்கு உன் தம்பி தானே காரணம்னு சொல்லி அன்னைக்கே சண்டைக்கு வந்திருந்திருப்பானுங்க. அப்ப அவங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டி வந்திருக்கும். ஆனா இதையெல்லாம் அவ யோசிக்கல. அவ மனசுல நின்னது என்ன? உன்னையே காப்பாத்தணும், தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. அப்ப அந்த இடத்துல அவ என்ன யோசிச்சிருந்திருப்பா? எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், சமாளிச்சுக்கிடலாம், நம்ம வீட்டுக்காரர் தானே சொன்னா சரின்னு காட்டுக்கிடுவாரு அப்படின்னு நினைச்சிருந்திருப்பா. அந்த இடத்துல உன்னை காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் அவளுக்கு முக்கியமா தெரிஞ்சதே தவிர மத்த எந்த பிரச்சனையும் அவளுக்கு முக்கியமா தெரியல. யாருக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறதெல்லாம் அவ யோசிக்கல. அதேதான் இப்ப நாங்களும் பண்ணிட்டோம் ஐயா.
சுத்தி முத்தி இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும்னு தான் நாங்க நினைச்சோமே தவிர நீ இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு நாங்க நினைக்கல. சொன்னா சரின்னு கேட்டுக்கிடுவேன்னு நாங்க நினைச்சோம். ஐயா உன்னைய குறை சொல்றேன்னு நினைக்காத. நீ ஒரு சில நேரம் ரொம்ப மெச்சூர்டா பெரிய பையன் மாதிரி நடந்துக்கிற, இன்னொரு நேரம் ரொம்ப சைல்டிஷா சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற. அது குடும்பத்துக்கு செட் ஆகாது. ஒண்ணு எல்லா விஷயத்திலையும் மெச்சூர்டா யோசிச்சு வளர்ந்த பையன் எப்படி இருப்பாங்கிறத காட்டு. இல்லையா நான் எப்பவும் சின்ன பிள்ளை தான், எங்க அண்ணனுக்கு அடங்கின பிள்ளைதான்னு உங்க அண்ணன் கைக்குள்ளேயே இரு. அதை விட்டுட்டு ஒரு நேரம் அப்படியும் ஒரு நேரம் இப்படியும் இருந்து எங்களை போட்டு குழப்பாத. நீ சின்ன பிள்ளை தானே, சொன்னா காட்டுக்கிடுவ, எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிடுவேன்னு நாங்க நினைச்சிட்டோம். இல்ல அது தப்புன்னு நீ காட்டிட்ட. சரி பாத்துக்கோ. வெண்ணிலா நான் தப்பு பண்ணிட்டேனா? என்கிட்ட எதுக்குங்க கேக்குறீங்க? ஆமா வெண்ணிலா நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன தப்பு பண்ண? எங்க வீட்ல எனக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு கடைசியில கல்யாண ஏற்பாடு பண்ணப்ப மாமா சென்னையில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொன்னேன்ல. ஆமா போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்லி. அப்ப கேட்டாரு என் தம்பி உனக்கு பிடிக்குமாமா அப்படின்னு. நானும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் கேட்டாரு நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு கேள்விப்பட்டேன், அதனால உங்களுக்கு பிடிக்கும். ஆனா நான் கேட்கறது அது இல்ல, கல்யாணம் பண்ணி வாழ்ற அளவுக்கு என் தம்பியை பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. நான் அப்பதான் தப்பு பண்ணிட்டேன், பிடிக்கலன்னு சொல்லி இருக்கணும். என்ன நிலா? இல்ல அவர் என்கிட்ட அப்படித்தான் கேட்டாரு. இப்ப எப்படியும் விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. அதுவும் நீங்க தான் செய்யணும். அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃப்ரெண்டு தான், தெரிஞ்சவங்க தான், அவங்க உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, நீங்க தைரியமா போங்கன்னு சொன்னாரு. பிரச்சனை முடியறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் வீட்லயே கூட தங்கிக்கிடலாம், இல்ல உங்க வீட்லயே இருக்கிறதுனால இருந்துக்கலாம். உங்க வீட்ல உங்க அண்ணனுங்க இருக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் சொன்னாரு. இது கூடவே தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஆப்ஷனையும் கொடுத்தாரு. இல்ல உங்களுக்கு என் தம்பியை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கையோட கல்யாணத்தை பண்ணி எங்க வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்னாரு. நான் தான் அறிவு கட்டத்தனமா சரின்னு தலையாட்டிட்டேன். ஒரு 2 நாள்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். அது வரைக்கும் உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிறதுக்கு பயமா இருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் கூடயே நீங்க தங்கிக்கிடலாம். அப்புறமா உங்க வீட்டுக்கு போய்க்கலாம். அப்புறம் நீங்க படிக்கிறதுக்கோ இல்ல வேலை பார்க்கறதுக்கோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் சொன்னாரு. நான் தான் இல்ல உங்க தம்பியை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொன்னேன். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. என்னடி நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? சொன்னீங்களே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நான் என்ன சொன்னேன் நிலா? ஐயா கேட்டப்போ சொன்னீங்களே நான் பண்ண தப்புக்கு பரிகாரமா தான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல அப்படின்னு. அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நினைச்சுதான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இல்ல? உங்க ஐயா சொன்னது சரிதான். ஒரு நேரம் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க, ஒரு நேரம் பெரிய பையனா மெச்சூர்டா இருக்கீங்க. அதே மாதிரி தான் என்கிட்டயும் ஒரு நேரம் பிடிச்ச மாதிரின்னு பக்கத்துல பக்கத்துல வாரீங்க, இன்னொரு நேரம் பிடிக்காத மாதிரி நானா பக்கத்துல வந்தாலும் விலகி விலகி போறீங்க. ஒரு நிலையில இருக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களை எப்படி நம்பி உங்க கூட நான் வாழ்றது? பேசாம இந்த ரிசப்ஷனே வேண்டான்னு நானே போய் மாமா கிட்ட சொல்லிடுறவா? உங்களுக்கு உங்க தங்கச்சி கூட உங்க ரிசப்ஷனை ஷேர் பண்ணிக்கிறது பிடிக்கல, ஆனா எனக்கு உங்க கூட ரிசப்ஷன் வைக்கிறதே பிடிக்கல. மலர் எதுக்கு பார்ட்னர் குட்டி பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? அவன் குட்டி பிள்ளை இல்லைன்னு புரிஞ்சதுனாலதான். எனக்கு எல்லா விஷயத்திலையும் போல இந்த விஷயத்திலையும் நம்ம ஒரு முடிவு எடுத்து சொன்னா சரின்னு கேட்டுக்கிடுவான்னு நினைச்சிட்டேன்டா. நீங்க வந்து சொல்ற வரைக்கும் எனக்கு அது புரியல. புரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறது தானே முறை, அதான் கேட்டுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்ட்னர். எதுக்குடா? எதுக்கு கஷ்டமா இருக்கு? நான் மன்னிப்பு கேட்டதுக்கா? அவன் சின்ன பையன், அவங்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? அதான் சொல்லிட்டேனே, சின்ன பையன் இல்லைன்னு தெரிஞ்சதுனாலதான் மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு. பார்ட்னர் உங்களை இப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை பார்ட்னர். மலர் இப்ப இது ஒன்றும் நீங்க நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்? என் தம்பி கிட்ட தானே. நீங்க எந்த தப்புமே பண்ணல இல்ல பார்ட்னர் அப்படின்னு நம்மளா நினைச்சுக்க வேண்டியதாண்டா. நம்மளா ஒன்று நினைச்சு ஒன்று செய்ய போக அது வேற மாதிரி முடிஞ்சு இப்படி யாரையாவது காயப்படுத்திடுது. அப்போ காயப்பட்டவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். இருந்தாலும் மலர்
ஒண்ணுமே இல்லடா, ஃப்ரீயா விடுங்க. எல்லாமே நமக்கு ஒரு பாடம் தானே. நமக்கு ஒரு வகையில இது ஒரு பாடம்னா என் தம்பிக்கும் இது ஒரு வகையில ஒரு பாடம் தான். எப்படி? தப்பு பண்ணிட்டோம்னா வயசுல சின்னவங்களா இருந்தாலும் தயங்காம மன்னிப்பு கேட்கணும்னு என் தம்பிக்கு நான் சொல்லி கொடுத்த பாடமா இருந்துட்டு போகுது. விடுங்களேன். நீங்க தப்பே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்ட்னர். அதுதான்டா, அது நம்ம பார்வையில இருந்து பார்க்கும்போது அப்படி தோணும். ஆனா அவனோட பார்வையில இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி தானே தோணும். என்னால இதை ஏத்துக்கவே முடியல பார்ட்னர். டேய், வெண்ணிலா வீட்ல இருந்து வந்துட்டாங்க. உங்க ஆச்சியும் அவங்க கூட வர்றாங்கடா. மலர், இப்போல இருந்து சொந்தக்காரங்க எல்லாரும் வரிசையா ஒவ்வொருத்தவங்களா வர ஆரம்பிச்சிருவாங்க. வந்தவங்கள நல்லபடியா கவனிச்சு ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிச்சு அவங்களையும் நல்லபடியா ஊருக்கு அனுப்பி வைக்கிறது தான் நமக்கு இப்ப இருக்கிற ஒரே வேலை. வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. சரியா? சரியாடி பொண்டாட்டி, சொல்றது புரியுதா? ம். மலர் மலர் போல சிரிச்ச முகமா இருங்க. இப்படி உம்முன்னு இருந்தா நல்லலையே. வாங்க, வந்திருக்கிறவங்களை கவனிப்போம். ம். கருப்பன் ஜீப்பு நிக்குது. பிள்ளை வந்துட்டான் போல. போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துருவோமா, இல்லைன்னா மாமாவை அனுப்புவோமா? இவரும் போன மனுஷனை ஆளையே காணுமே. அரவிந்தனை கேட்க சொன்னா கேட்போம் கேட்போங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். பெரியம்மாவும் ஷாப்பிங் போறேன்ட்டு போனவங்கள இன்னும் காணும். என்னத்தா நீனக்குள்ள நின்றுட்டு இருக்க? மாமா, கருப்பன் ஜீப்பு வாசல்ல நிக்குது. வந்துட்டானோ? வந்துட்டான். அங்க இருந்து தான் வாரேன். அரவிந்தன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். ரிசப்ஷனை ஒன்று போல சேர்த்து வச்சிடலான்னு சொன்னதை கருப்பங்கிட்ட கேட்டீங்களா மாமா? கேட்டேன் தா, கேட்டேன். சரின்னு சொல்லிட்டான். அப்படியா மாமா? தெரியுமே எனக்கு என் பிள்ளைய பத்தி. இருந்தாலும் ஒரு வார்த்தை அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமேன்னு நினைச்சேன். இப்ப நல்ல நிம்மதியா இருக்கு. அப்படின்னா மாமா, சாப்பாட்டுக்கு எல்லாம் கொஞ்சம் கூடுதலா சொல்லணும்ல. செலவை சரிபாதியா பிரிச்சுக்கிடுவோன்னு சொல்லிருங்க மாமா. இனிமேல் நானே கூட போய் பேசிடுவேன். எனக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருந்தது இந்த பையன் பண்ண வேலைக்கு. அதான். ஒன்னும் நினைக்க மாட்டான் தா, ஒன்னும் நினைக்க மாட்டான். போய் பேசு போ. வாசல்ல ஏதோ ஒரு பெரிய கார் நிக்குது. வெண்ணிலா வீட்டுக்காரா மாமா? ஆமா, இந்த இப்பத்தே வந்து இறங்குறாங்க. பார்த்துட்டு வாங்கன்னு கேட்டுட்டு தான் வந்தேன். வாங்கன்னு கேட்டுட்டு எதுக்கு மாமா வந்துட்டீங்க? அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதானே? அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வர வேண்டியதானே? அவங்க பிள்ளை கூட கொஞ்ச நேரம் ஆசையீர பேசட்டும், அதுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு வருவோம்னு வந்துட்டேன். நீ எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு தரியா? குடிக்கிறதுக்கா மாமா? ஆமா, குடிக்கிறதுக்கு தான். கொஞ்சம் வெது வெதுன்னு எடுத்துட்டு வா. சரிங்க மாமா, வாங்க. ஏமா ஏமா வாடா, லீவு சொல்லிட்டியா? ஆமையா, அண்ணன் கூட கூடமாட வேலையெல்லாம் பார்க்கணும்ல. அண்ணன் என்ன மண்டபத்துக்கு கிளம்பலையோ? ஜீப்பு நிக்குது வாசல்ல. அவன் போயிட்டு மண்டபத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டான்டா. என்னமோ நேம் போர்டு வைக்கணுமா, அதுக்கப்புறம் வாழை மரம் கட்டணுமா. அது நைட்டு தான் பார்க்கணும். அதை நீ போய் பாத்துறியா? சரியா. ஆளை மட்டும் எனக்கு காட்டி விட்டுறணும் என்ன? ஆமா, இந்த இப்ப பில்லு கொடுக்க வருவாங்க. பாத்துக்க என்ன. போய் அண்ணன் வீட்டுல வேணா இரு, சாப்பிட்டு போ. சாப்பிட்டேன். இந்த பேக்கை உள்ள கொண்டு வச்சுட்டு அண்ணன் வீட்டுக்கு போறேன். இவன் என்ன செய்யறா? அந்த உட்காந்துருக்கா. உன்னை ஏதோ மருதாணி வாங்கிட்டு வர சொன்னாலாம்ல, வாங்கினியா? ஐய, மறந்துட்டனே. அரவிந்த் கிட்ட கேட்டுருப்பாவோல, அவன் சத்தம் போட்டு வஞ்சு விட்டான். அதான் உன்கிட்ட கேட்டா. நீயும் மறந்துட்டியா? சரி, அடுத்து ஏதாவது வேலையா வெளியே போனா வாங்கிட்டு வரேன். நைட் வைக்க சொல்லு, காலையில நல்லா பிடிச்சிரும். நீயே போய் சொல்லு போ. சரி. மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க, எல்லாரும் வாங்க. எங்க பொண்ணு பிள்ளையும் மாப்பிள்ள பிள்ளையும் ஜோடியா உட்காந்துருப்பீங்கன்னு வந்தோம். இப்படி நீங்க மட்டும் உட்காந்துருக்கீங்க? அது நிலா உள்ள இருக்கா. வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. மச்சான் வாங்க, அக்கா வாங்க. மைனி வாங்க. மைனி அண்ணே வாங்க. எல்லாரும் வாங்க. பெரிய மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? மலர் நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். ஏன் மச்சான், காலையிலேயே கிளம்புறதா சொன்னீங்க? மாப்பிள்ள, காலையிலேயே கிளம்பணும்னு தான் நினைச்சோம். ஒரு வேலையா இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்பா இல்லாம இப்ப நாங்களா எல்லாத்தையும் பாக்குறோம் பாத்தீங்களா? அதனாலதான் மத்தியானத்துக்குள்ளேயாவது கிளம்பிடலான்னு பார்த்தோம். மத்தியானத்துக்கு மேல தாண்டிருச்சு. அம்மா வேற பிள்ளைக்கு பலகாரம் சொல்றேன் அது இதுன்னு அதை வேற எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்களா. அப்படியே நேரம் கடந்து போய்கிட்டே இருந்துருச்சு. வர்ற வழியில உங்க கடைக்கு வேற போகணும்னு சொல்லிட்டாங்க இவங்க. போய் ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு கையோட உங்க ஆத்தாலையும் கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்படியா? அதான் லேட்டா? காலையில இருந்து உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க வெண்ணிலா. ஆமா ஆமா, மணிக்கு ஒரு போன் போட்டுக்கிட்டே தான் இருந்தா. எப்படியோ வந்துட்டோம். எங்க பிள்ளைய காணோம். தம்பி, வெண்ணிலா எங்கப்பா? உள்ள இருக்கானே. போய் கூட்டிட்டு வா. இருக்கட்டும், உள்ள இருக்காளா, ரெஸ்ட் எடுக்கிறாளா? நாங்க வேணா போய் பாத்துக்கிறோம். அதுவும் சரிதான். வாங்க, உள்ள வாங்க. என்ன மச்சான், பேக் எல்லாம் நிறைய போகுது. அத கேளுங்க மாப்பிள்ள. தங்கச்சி இப்ப சேலை கட்ட பழகிட்டாலாம். மதுரைமார்களுக்கு இருப்பு கொள்ளல. அதான் உங்க கடைக்கு போய் பிடிச்ச சேலை எல்லாம் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு தான் இப்ப திடீர் ஷாப்பிங்கா?
ஆமா ஆமா, அதுல கூட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. சரி சரி, இருக்கட்டும், பரவாயில்ல, எப்படியோ வந்துட்டீங்கல்ல, வாங்க உட்காருங்க. அண்ணே டீ குடிக்கிறீங்களா இல்லைன்னா காஃபி எடுத்துட்டு வரட்டுமா இல்ல கூலிங்கா ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஒண்ணும் வேண்டாம்டாப்ல. அந்த அந்த தம்பி பேர் என்னது, அந்த குமார் தம்பி, நம்ம ஐஸ்வர்யா வீட்டுக்காரரு கடையில இருந்தாரு. எங்களை பார்க்கவும் ஆளுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு குடிக்கிறதுக்கு. ஆமாமா, இப்பதான் குடிச்சிருக்கோம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். என்னப்பா? அப்படியா, சரிங்கண்ணே, அப்படின்னு உட்காருங்க. உட்காருவோம் உட்காருவோம், இவ்வளவு நேரம் கார்ல உட்காந்து தானே வந்தோம். அங்க கடையிலயும் நாங்க உட்காந்துக்கிட்டே தான் இருந்தோம். இவங்க தான் சுத்தி சுத்தி ஒரே ஷாப்பிங். ஐயா எங்க, ஐயாவை போய் பார்த்து பேசிட்டு வரோம். ஐயா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க, இப்பதான் பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாரா? காரை விட்டு இறங்குனதும் வாங்க வாங்கன்னு கேட்டாரு. நாங்க சரி இங்கதான் உள்ள வர்றாராக்கும்னு நினைச்சுக்கிட்டு இந்த வாரம் வாரோம்னு வந்தோம். அங்க போயிட்டாராக்கும். ஆமா, ரெண்டு வீட்லயும் மாறி மாறி இருப்பாரு. சரத்தேன் சரத்தேன், அப்படித்தானே இருக்கணும். அண்ணே ஆச்சி உங்க கூட தானே வந்து இறங்குனாங்க, காணோம். அந்த ரெண்டு பேரும் வாசல்ல தான் நிக்கிறாங்க, உங்க ஆத்தாவும் ஆச்சியும். எப்பப்பா கார்ல ஏறினதுல இருந்து கதை பேசி முடியல ரெண்டு பேருக்கும். இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி எப்பவுமே அப்படிதான். ஆச்சி அதிகமா பேச மாட்டாங்க, ஆனா பாட்டி கூட சேர்ந்ததுல இருந்து அவங்களும் அப்படிதான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்கண்ணே, வாங்க உள்ள வாங்க, வெண்ணிலாவை பார்க்கலாம். சரிடா மாப்பிள்ள, வாங்க. இந்த வரேன், நீங்க போய் பாருங்க. மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை காலம் வரலையே இன்னும், சின்ன பிள்ளை மாதிரியே இருக்காரே. ஒரு பட்டு வேட்டு சட்டை எடுத்து கட்டுங்க, அப்பதானே மாப்பிள்ளைன்னு தெரியும். சரி சரி, இருங்க, தங்கச்சியை போய் பார்த்துட்டு வரோம். மாப்பிள்ள, தங்கச்சியை போய் பார்த்துட்டு வரோம். வாங்க மச்சான், வாங்க. தம்பி, அண்ணே, எதையும் மனசுல வச்சுக்காத, சிரிச்சு வச்சு இரு. சாரிண்ணே. நான் தாண்டா உங்ககிட்ட சாரி கேட்கணும். அது உன்னை சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டேனா, அதனால நடந்த தப்பு தான் இது, பெருசா எடுத்துக்காத. இல்லண்ணே, இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. டேய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கிறேன்ல. இல்லண்ணே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு அநியாயத்துக்கு பிடிவாதம், அடம். சாதாரணமா எல்லா விஷயத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கும் பிடிவாதம் பிடிச்சிட்டேன். கொஞ்சமாவது பொறுப்பா இருந்திருக்கணும். நான் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு முதல்ல உங்ககிட்ட கேட்டிருந்திருக்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறமாவது நான் சண்டை போட்டு இருந்திருக்கணும். எனக்கு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணவும் தெரியாது, பிரச்சனையை சரி பண்ணவும் தெரியாது, உருவாக்க மட்டும்தான் தெரியும். நீங்க தானே என்ன மன்னிக்கணும். அது சின்ன பிள்ளையில இருந்து அக்கா கூட கஸ்தூரி கூட எல்லாத்துக்கும் சண்டை போட்டே பழகிட்டேனா, அந்த பழக்கத்திலேயே இந்த விஷயத்துக்கும் சண்டை போட்டுட்டேன். ஆனா மற்ற விஷயம் மாதிரி இல்லை இது. இது கௌரவ பிரச்சனைங்கிறத நான் புரிஞ்சுக்கல. அரவிந்தனை மாதிரி நானும் பிஹேவ் பண்ணிட்டேன்னே. ஐ எம் சோ சாரி. தம்பி, ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, விடு. இல்லைன்னே, ஒன்று நான் சின்ன பிள்ளையாவே இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ரெண்டும் கெட்டானா இருக்கிறது பெரிய தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நீ சின்ன பிள்ளை இல்லடா, வளர்ந்துட்ட பாரு. அடுத்த மாசத்துல இருந்து நம்ம கடையோட முழு பொறுப்பை நீ தான் டேக் ஓவர் பண்ண போற. அப்படின்னா அதுக்கு உண்டான மெச்சூரிட்டியோட நான் நடந்திருக்கணும்ல. அப்ப இப்படித்தானே கடையிலையும் போய் பிஹேவ் பண்ணுவேன். அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், கடையில எல்லாம் நல்லா பொறுப்பா நடந்துக்குவேன். அப்படின்னா அதே பொறுப்பை நான் வீட்லயும் காட்டி இருக்கணும்ல. நீங்க எப்பவும் எனக்கு காலேஜ் போகும்போது பைக்கில் டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் போட்டுட்டு ஸ்நாக்ஸு லஞ்சு எல்லாம் அக்கா பேக் பண்ணி கொடுத்துட்டு, அது போக கையில் 100 ரூபா கொடுப்பீங்க. அந்த 100 ரூபாய்க்கு எனக்கு செலவே இருக்காது. இருந்தாலும் அது பத்தலைன்னு சொல்லி நான் சண்டை போடுவேன் அக்கா கிட்ட. உங்களை திட்டி தான் சண்டை போடுவேன். தெரியும்டா, இப்போ எதுக்கு அதை சொல்லிட்டு இருக்க? இல்ல சொல்றேன், அப்படி ரீசனே இல்லாம எல்லாத்துக்கும் சண்டை போடுவேன், கோவப்படுவேன். அதே மாதிரி இப்பவும் பண்ணிட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்த அண்ணனுக்கு இதையும் பார்த்து செய்ய தெரியாதான்னு ஒரு நிமிஷம் நான் யோசிச்சிருந்திருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போக முன்னாடி வெண்ணிலாவை பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு என்கிட்ட நீங்க ஐயா ஆத்தா எல்லாரும் கேட்டுட்டு தான் நம்ம அங்கே போய் எனக்கு கல்யாணம் நடந்தது. ஆனால் நான் என்னமோ அவளை வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியே இவ்வளோ நாள் அவகிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கேன். அவ கூட என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனாலும் பிடிக்காத மாதிரியே நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு. நான் ஏன்னு எப்படி இருக்கேன், உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பண்ணிக்கிட்டு. சின்ன பிள்ளடா நீ, இப்போதான் நான் வளர்ந்துட்டேன்னு சொன்னீங்க. அது அப்படின்னா ஐயா சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துல அப்படியும் ஒரு விஷயத்துல இப்படியும் ரெண்டும் கெட்டான இருந்திருக்கேன் நான். ஒன்று எப்பவுமே சின்ன பிள்ளையா உங்க கைக்குள்ளேயே நான் இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சமாவது மெச்சூரிட்டியோட பொறுப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் என்னென்ன பண்ணணும்? பர்த்டே அன்னைக்கு எனக்கும் ஆத்தாளுக்கும் ஒரே கேக்கு வாங்கி, ஆனால் ஆத்தா கேக்கை விட என் கேக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. ஆனால் என் கேக்கு தான் சின்னதாக இருக்கு, அவ கேக்கு தான் பெருசாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துலையும் ஒரு தேவையில்லாத சண்டை போட்டேன். நான் ஏன்னு எப்படி இருக்கேன், நான் எப்படின்னு இருக்கணும்? உனக்கு எப்படி இருக்க தோணுதோ இருடா.
இல்லண்ணே நீங்க சொல்லுங்க நான் எப்படி இருக்கணும். குட்டி பிள்ளை இரு மைனி. அண்ணே சொல்லுங்க நான் எப்படி இருக்கணும். தம்பி இப்போவே நீ கரெக்டா தான் இருக்க. இல்ல நான் கரெக்டா இல்ல. அண்ணன் சொல்றேன் நீ கரெக்டா தான் இருக்க. எப்படி? நீ சண்டை போடுறது, பிடிவாதம் பிடிக்கிறது, செல்லம் கொஞ்சறது இதெல்லாம் யார்கிட்ட பண்ற? ஆத்தா கிட்ட, ஐயா கிட்ட, மைனி கிட்ட. அதே சமயம் மைனிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அரவிந்தன் கழுத்தை பிடிச்ச வந்தானே நீ. அப்போ நீ சரியா தான் இருக்க. எந்த இடத்துல கொஞ்சிக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கணுமோ அந்த இடத்துல நீ அப்படி இருக்க. எந்த இடத்துல பெரிய பிள்ளையா எதிர்த்து மெச்சூரிட்டியா நிக்கணுமோ அந்த இடத்துலயே நீ கரெக்டா தான்டா இருக்க. அக்கா கல்யாண வேலையை நான் இங்க பிஸியா பார்த்துட்டு இருக்கும் போது கடை வேலையை பார்த்தது நீ தானே. சேல்ஸ்மேன் அண்ணனுங்க கூட அவங்களோட ஒருத்தரா நின்று எல்லாருக்கும் பொருள் எடுத்து காட்டினது நீ தானடா. குமார் அவன் கல்யாண வேலையில பிஸியா இருந்தப்போ மேனேஜ்மெண்ட் பொறுப்பை எடுத்து நடத்துறது நீ தானடா. ஐயா கிட்ட, ஆத்தா கிட்ட, மைனி கிட்ட, அக்கா கிட்ட எல்லார்கிட்டையும் செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது எப்படி உன் உரிமையோ அதே மாதிரி இந்த ஒரு வேலைன்னு வரும்போது அதையெல்லாம் கரெக்டா பாக்குறது உன்னோட கடமை. ரெண்டையுமே நீ கரெக்டா தான் பண்ற. இது வரைக்கும் அப்படிதான் பண்ணியிருக்க, இனிமேலும் அப்படித்தான் பண்ணுவ. நானா? நீ தான்டா, வேற யாரு? அப்போ நீ எல்லா இடத்துலயுமே எப்படி இருக்கணுமோ அப்படி கரெக்டா தான்டா இருந்திருக்க. இப்போ நடந்த விஷயத்திலையும் கூட நீ கரெக்டா தான் கேள்வி கேட்டிருக்க. தப்பு எங்க மேலதான். இனிமேல் உங்ககிட்ட கேட்காம எந்த முடிவும் நாங்க எடுக்க மாட்டோம் உன் விஷயத்துல, சரியா? இல்ல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லிட முடியாதுடா. நானும் எல்லா பக்கமும் பிரச்சனை ப்ரெஷர் கொடுக்கவும் உங்ககிட்ட கேட்கணுங்கிறத எனக்கும் தோணல. நம்ம தம்பி தானே சொன்னா சரின்னு கேட்டுக்குவான்னு நினைச்சிட்டேன். அப்படின்னா அது என்னோட தப்பு தானே. அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் மூல காரணமே நான் தானே. அப்படி பார்த்தா எல்லா பிரச்சனையும் என்னால தானே. என் கல்யாணத்தை நீங்க எப்படி எப்படி எல்லாமோ கிராண்டா நடத்தணும்னு நினைச்சிருந்திருப்பீங்க. அந்த ஆசையெல்லாம் நிராசையாக்குனது நான் தானே. அக்கா கல்யாணத்தப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரே மண்டபத்துல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னப்போ கூட நீங்க வீட்டோட முதல் கல்யாணம், அதுவும் எங்க அக்காவுக்கு நாங்க கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் கூட ஒரு சின்ன குறை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே தனி மண்டபம் பிடிச்சு பண்ணணும். அக்காவுக்கே அப்படின்னா எனக்கு நீங்க எப்படியெல்லாம் பிளான் போட்டு வச்சிருந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோவர ஆக்குனதும் இல்லாம இப்போ உங்களையே குறை வேற நான் சொல்லிட்டேன். சரி, அப்போ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுக்கோமா? இல்ல, என் மேல மட்டும்தான் தப்பு இருக்கு. என் மேலையும் தப்பு இருக்குடா. இல்ல, என் மேல மட்டும்தான் தப்பு இருக்கு. டேய், நீ இப்ப என்கிட்ட அடி வாங்க போற. அப்படின்னா 2 அடி அடிச்சிருங்கண்ணே. குட்டி பிள்ளை அதெல்லாம் ஏன் வேலை? இங்க வா இங்க வா. எவ்வளவு அடி வேணுமோ என்கிட்ட கேளு, தாராளமா அள்ளி அள்ளி கொடுப்பேன். இங்க வா. உன்கிட்ட எல்லாம் வரமாட்டேன். நீ என் காதை கையோட பிச்சை எடுத்துருவ. ஒரே ஒரு காதை மட்டும்தான் பிச்சை எடுப்பேன். இங்க வா. ஐயா கருப்பா. எத்தே வாங்க. விக்கி வாடா. மைனி ஸ்டேஷனுக்கு ஒரேடியா லீவ் போட்டீங்க போல. கடை வேலை கொஞ்சம் இருக்குடா. சரி சரி, கேள்விப்பட்டேன், முடிச்சிட்டு வாங்க. வாங்க பெரியமா. ஐயா அரவிந்தன் சொன்னதுக்கு நீ சம்மதம் சொல்லிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமியா பெரியம்மாளுக்கு. கஸ்தூரி பண்ணிக்கிட்டு வந்த கல்யாணத்தை ஏத்துக்கிடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏத்துக்கிட்டதும் இல்லாம முத்துவோட ரிசப்ஷனோடயே சேர்த்து வச்சுக்கிடலான்னு வேற சொல்லியிருக்கான். நீயும் அதுக்கு பெரிய மனசு பண்ணி சரின்னு சொல்லிட்ட. ரொம்ப சந்தோஷமியா. பெரியம்மாளுக்கு உன்னை பார்த்து பேசுறதுக்கே சங்கடமா இருந்தது, அதான் வரல பாத்துக்க. என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு பெரியமா உங்களுக்கு சங்கடம்? என்ன செய்யறது, எனக்கு வாச்ச பிள்ளைங்க அப்படி. விடுங்க பெரியமா, விடுங்க, பாத்துக்கலாம். மலரு, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்லடா 2 ரிசப்ஷனையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு? ஆஹா இல்லத்தே, எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே. சரி சரி, அதான் எனக்கு ஒரு பயம். முத்துக்கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான். சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சமத்தா இருப்பான். சமத்து பிள்ளாவேன். என்னடா குட்டி? என்னையா கண்ணு, பெரியம்மா சொல்றது சரிதானே? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுடா. என்னையா கண்ணு, நீ எல்லாம் சொன்னா சரின்னு காட்டுக்கிடுவே இல்லையா? என்னையா ஏதாவது சொல்லு, பெரியம்மா கேக்குறேன்ல. பெரியமா அப்படிலாம் கேட்க மாட்டான். அவனுக்கு சரின்னு பட்டாதான் கேட்பான், தப்புன்னு பட்டா தப்புன்னு தான் சொல்லுவான். ஆமா, பிள்ளை வளர்ந்துட்டானோ? ஆமாத்தே, அப்படி ஏகத்துக்கும் காம்ப்ளானா கொடுத்து வளர்த்து வச்சிட்டோம். ஆமால்ல. ஆமா, இந்த வெண்ணிலா வீட்ல இருந்து வந்தாங்க, எங்க காணும்? உள்ள இருக்காங்க தே, வாங்க. ஐயா நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரட்டா? போங்க பெரியமா, உள்ளதா இருக்காங்க, போங்க. ரிசப்ஷன் செலவை ஆளுக்கு பாதியா சரி பாதியா பிரிச்சுக்கிடுவோம். என்னையா? பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், நீங்க போய் பேசுங்க முதல்ல. சரி. ஏனே மண்டபத்துல வேலை எதுவும் இருக்கான்னு? இன்னும்
விக்கி எல்லாத்தையுமே பார்த்தாச்சியா? நைட்டு ஒரு தடவை போயிட்டு வருவோம், என்ன எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். சரிங்கண்ணே, வாழை மரம் கட்டணும்னு ஐயா சொன்னாரு. ஆமாப்பா, ஒரு 2 வேலை மட்டும் பெண்டிங்ல இருக்கு. நைட்டு போய் அதை முடிச்சுட்டு வந்துருவோம். சரிங்கண்ணே, அரவிந்தனை சம்மதிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் என்ன விக்கி பண்ணேன்? என்னே, உங்க பெரியம்மா தான் ஏமாளி அப்புறாணி, உலகம் தெரியாதவங்க. ஆனா உங்க தம்பி எனக்கு கொஞ்சம் உலகம் தெரியும்னே. அந்த உலகத்துல இருக்கிற அரவிந்தனை பத்தியும் தெரியும். ஏன்னா விக்கி என்னோட ஃப்ரெண்டு, அதனாலதான். என்னடா விக்கி? ஆமா மைனி, அதனாலதான் ஓரளவுக்கு தெரியும்னு சொன்னேன். இதுவே உங்க ஃப்ரெண்டா இல்லாம இருந்திருந்தா இன்னும் புத்திசாலியா இருந்திருப்பேன். ராஸ்கல், டீ குடிக்கிறியான்னு கேட்போன்னு நினைச்சேன். இப்போ ஒன்றும் கிடையாது உனக்கு, அப்படியே ஓடி போயிரு. எப்பாடா நல்ல வேலை, எங்க டீய கீய கொடுத்துருவீங்களோன்னு நினைச்சிட்டேன். தப்புச்சண்டா சாமி. என்ன கஸ்தூரி, 3 அண்ணனுங்க நிக்கிறாங்க. எந்த அண்ணனை கூப்பிடுற? முத்தண்ணனு. என்னேவா என்ன? இல்லனே, மெஹந்தி வைக்கணும். அரவிந்தங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னா மாட்டேன்ட்டான். இவங்கிட்ட சொன்னேன், இவனும் மறந்துட்டான். நீ சும்மா இருந்தேன்னா போய் வாங்கிட்டு வரையா? என்ன நீ வாங்கிட்டு வரையா? ஆமா, அரவிந்தன் அடிச்ச அடியில உன் உடம்பெல்லாம் செவந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கும் மேலேயே உனக்கு ஒரு மெகந்தி வேணும். அதெல்லாம் ஆத்த மருந்து போட்டு ஆத்தி விட்டுட்டா. மைனி, அண்ணன் ரூம்ல பட்டையா ஒரு பெல்ட் இருக்கும், எங்க அப்பாவோடது. அதை போய் எடுத்துட்டு வா. எதுக்கு? இந்த இவதான் மெஹந்தி வைக்கணும்னு கேக்குறாளே, கைக்கு மட்டும் எதுக்கு வைக்கணும்? அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் செவக்க வச்சிடுறேன். எதுக்கு? அடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுக்குன்னு வேற கேட்டுட்டு இருக்க? நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? அரவிந்தனே எங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டான். கிளிப்பான். டேய் தம்பி, சும்மா இருடா. பாப்பா, உனக்கு மெஹந்தி தானேடா போடணும். நைட்டு பார்லர்ல இருந்து ஆள் வர சொல்லியிருக்கேன், வருவாங்க. அப்படியா? சரிங்கண்ணே. சரி வா, அங்க ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்க? இங்க வந்து மைனிங்களோட சேர்ந்து இரு வா. சரிங்கண்ணே.